بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா வகையான பாக்கியங்களையும் ஈருலகிலும் தந்தருள வேண்டும் என்று முதல் கண் பிரார்த்தித்து கொண்டு, அனர்த்தங்களினூடாக பாதிக்கப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டு உடைமைகளை இழந்து இருப்பிடங்களை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நல்லது கிட்ட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஆபத்துக்களிலிருந்து அனர்த்தங்களிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்தருள வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்ப ஆயத்துக்களுக்கு நாங்கள் சில கருத்துக்களையும் சில குறிப்புகளையும் விளக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்கராவை ஆரம்பித்து குர்ஆன் இந்த திருமறை முத்தகீங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு, முத்தகீங்கள் என்றால் யார்? ஹுதல்லில் முத்தகீன், இந்த திருக்குர்ஆன், இந்த திருவேதம் முத்தகீங்களுக்கு வழிகாட்டும். இறை பக்தர்கள், இறை நேசர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்றெல்லாம் அதுக்கு அகராதியில் அர்த்தம் கொடுக்கலாம். அகராதியில் அர்த்தம் அப்படி கொடுத்தாலும் அதனுடைய யதார்த்தம் ஹகீகத் என்ன என்பதை புரிந்து கொள்வதும் மிக முக்கியம். அந்த ஹகீகத்தை தன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனாகவே விளங்கப்படுத்துகின்றான். முத்தகீங்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மறைமுகமான விடயங்களை விசுவாசம் கொண்டிருப்பார்கள். ஒன்றிருக்கிறது பிலீஃப், ஒன்றை நாங்கள் நம்புறது. ரிசர்ச்சுக்கு பின்னால், ஆய்வுகளுக்கு பின்னால் ஒரு கண்டுபிடிப்பை நாங்கள் நம்புகின்றோம். எவிடன்ஸை வச்சு ஒன்றை நம்பும் பொழுது அதற்கு பெயர் பிலீவ் என்று சொல்லுவோம். ஃபேத் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எந்த எவிடன்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஆய்வு அடையாளம் எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டானா, இப்படி இருக்கிறதா, நான் நம்புகின்றேன். ஃபேத் அதனுடைய விசுவாசம். யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னை, என்னுடைய புத்தியை கூட நான் திருப்திப்படுத்த தேவையில்லை. நான் நம்புகின்றேன். சஹாபாக்கள் அப்படித்தான் நம்பினார்கள். உலகமே எதிர்த்து நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராவெளி பயணத்தை மேற்கொண்டு விட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். மக்கா முக்கர்ரமாவில் தூங்கியவர் தூக்கத்தில் இருந்தார்கள். அடுத்த நாள் காலையில் சொல்லுகிறார்கள், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், அங்கு இப்படியெல்லாம் நடந்துச்சுது, இவைகளையெல்லாம் கண்டேன், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்து முடிந்தது என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அனைவரும் அதை நிராகரித்தார்கள். அப்படி நடக்க முடியாது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பாலுள்ள பள்ளிவாசலுக்கு எப்படி இவர் போய்விட்டு வந்திருக்கலாம்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த எவிடன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக இருந்தால் அதனை நான் நம்புகின்றேன்,
அதற்கு எவிடன்ஸ் தேவையில்லை, அதற்கு எந்த வகையான சாட்சியமும் தேவையில்லை. அவர் சொன்னால் அதுதான் சாட்சியம், அவர் சொன்னால் அதுதான் வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அல்லதீன யுமினூன பில் கைப், நாங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அதற்கு பிறகு யுகீமூன ஸ்ஸலாஹ், முத்தகீங்களுடைய இரண்டாவது அடையாளம் தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகையினுடைய நோக்கம் வெறுமனே விழுந்து எழும்புவதல்ல, ருக்கூஉம் சுஜூதும் அல்ல. ருக்கூஅ சுஜூதினூடாக, நிலையினூடாக, அத்தஹியாத்தினூடாக ஒன்றை அடைய விரும்புகின்றோம். அதுதான் திக்ருல்லாஹ். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி. சுப்ஹானல்லாஹ். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி நாங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பார்கள் முத்தகீங்களுடைய இரண்டாவது அடையாளம். மூணாவது அடையாளம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அவைகளில் இருந்து தர்மம் செய்வார்கள். பணம் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செல்வமாக, செல்வாக்காக, வளமாக எவைகளையெல்லாம் தந்திருக்கிறானோ, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ், யாரையும் அல்லாஹ் வீணாக படைக்க இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த திறமையை அவர்கள் பயன்படுத்துவார்கள், அந்த திறமைகளை அவர்கள் செலவழிப்பார்கள். நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் அப்படியே குறிப்பிட்டிருக்கின்றோம், மட்டுப்படுத்தியிருக்கின்றோம். பணத்தை செலவழித்தான், ஒரு ஆலிம் அறிவை செலவழித்தார் என்று சொல்றதில்லை. அறிவு, ஞானம், அனுபவம், திறமைகள் இவைகளும் செலவழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிறருக்கு பிறருடைய நலவுக்காக வேண்டி, நலனுக்காக வேண்டி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்துகின்றார் சமூகத்துக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். அவரும் செலவழிக்கின்றார். எனவே வாழ்க்கையில் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று சொல்லும் பொழுது அது பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமான ஆயத்து அல்ல, அது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமான ஆயத்து. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னென்ன திறமைகளை வழங்கி இருக்கின்றானோ அந்த திறமைகளில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் சமூகத்துக்காக வேண்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புகளை அதனூடாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு நாலாவது ஒன்றையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த முத்தகீங்களுடைய அடையாளத்தில் ஒன்று, நாலாவது அடையாளம் என்ன தெரியுமா? வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கப்லிக். சுருக்கமாக சொல்லப் போனால், இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட வேத நூட்களின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அது அல்லாஹ் ரெண்டா பிரித்து சொல்லுகின்றான். நபியே நாயகமே, உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆனை, இந்த வேத நூலை அவர்கள் நம்புவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்புவார்கள். அப்போ நான் சென்ற வாரம் கொஞ்சம் தெளிவாக பேசினேன், விரிவாக பேசினேன். குர்ஆனை நம்ப வேண்டும், குர்ஆன் படி நடக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னொரு கடமைகள். குர்ஆனை பாடமாக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் குர்ஆனை படித்தவர்கள், விளங்கியவர்கள், குர்ஆனை விளங்க முனைபவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கில்லத்துல் ஃபுகஹாஇ வ கஸ்ரத்துல் குர்ரா. ஓதக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஓதுவார்கள், எல்லாரும் ஓதுவார்கள். வீடுகளில் ஹுஃபாதுகள் கூட இருப்பாங்க. இது கியாமத்துடைய அடையாளத்தில் உண்டு. குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன பேசுகிறது, குர்ஆன் எதை சொல்ல விரும்புகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. எழுத்துக்களை ஓதுவார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃஸீருல் குர்துபியினுடைய முகத்திமாவில் மிக தெளிவாக இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கண் தெரியாதவர்களும் குர்ஆனை பாடமாக்கி விடுவார்கள், சின்ன பிள்ளைகளும் குர்ஆனை பாடமாக்கி விடுவார்கள். நல்ல விடயம், குர்ஆனை பாடமாக்குவது என்பது நல்ல விடயம். ஆனால் பாடமாக்குவதை விடவும் முக்கியமானது, பாடமாக்குவதை போலவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
குர்ஆனை விளங்குவதற்கும் முனைய வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பஞ்சம் அது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சம் குர்ஆனை, முழு குர்ஆனையும் ஒருவர் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு படிப்பதற்குரிய எந்த ஒரு நிறுவனமும் எங்களிடத்தில் இல்லை. ஒரு வயதில் முதிர்ந்தவர் அவருடைய ஓய்வூதியத்துக்கு பிறகு, அல்லது அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே, அல்லது ஒரு தாய் அவருடைய சுப்ஹானல்லாஹ் வேலைகளுக்குடன் இருந்து நான் குர்ஆனை விளங்க விரும்புகின்றேன், குர்ஆனை படிக்க விரும்புகின்றேன், சுப்ஹானல்லாஹ், அதற்கான ஒரு ஏற்பாடு இந்த நாட்டில் இருக்குதான்னு கேட்டால் இந்த நாட்டு முஸ்லீம்கள் தவறிவிட்டார்கள் அல்லது தவறு இழைத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு ஏற்பாடு இந்த நாட்டில் இல்லை. இப்போ அதற்கு மேலொரு படியாக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், படித்த ஒரு சமூகம், உண்மையை தேடி திரியக்கூடிய ஒரு சமூகம் கேட்டு வராங்க, குர்ஆனை படிக்கிறதுக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு இடம் இருக்கிறதா? குர்ஆனை படிக்க வேண்டும், சுத்த குர்ஆன், சுத்தமான இந்த ஹொலி குர்ஆனை படிக்கிறதுக்கு எங்கேயாவது நிறுவனம் இருக்குதா? மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கேட்டு வராங்க. இப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கல்ல, அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அவருடைய விருப்பம். அது அவர்கள் படிக்க விரும்புகிறார்கள். கொஞ்சம் குர்ஆனை படிக்கலாமா? சமீபத்தில் கலனி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளர், ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவியது. அவர் சொன்னார், நான் ஒரு பௌத்தனாக இருந்தாலும் எனக்கு ஒரு கோயிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய போதனைகளையும் அவர்களுடைய விடயங்களையும் எனக்கு ஓரளவு விளங்கிக் கொள்வதற்கு, பார்த்து கொள்வதற்கு, படித்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் அல்லது கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய திருச்சபையினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்தவத்தை படித்துக் கொள்வதற்கு, படித்துக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அந்த சமூகம் செய்து வைத்திருக்கிறது. கிறிஸ்தவத்தை படித்த அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்றை படித்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கசப்பான உண்மை, முஸ்லீம்களுக்கே படிக்கிறதுக்கு இல்லை, முஸ்லீம்களுக்கே படிக்கிறதுக்கு இல்லை. மதரசாக்களுக்கு போய் 8 வருடம் 7 வருடம் படிக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட சாரார். அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கிறது, அதற்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது, அதற்கென்று சொல்லி ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அதில் அவர்கள் அது ப்ராசஸ் ஆகி வராங்க. ஆனால் உலமாக்களுக்கு தெரியும், மதரசாக்களுக்குள்ள கூட தஃப்சீருல் குர்ஆன், உலூமுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருக்கிறது, அதற்கு ஃபிக்ஹுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம், ஃபிக்ஹுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இரண்டாவது ஹதீஸுடைய பாடத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நான் பேசுவது குறையல்ல, இந்த குறையை திருத்திக் கொள்ள வேண்டும், அதற்கொரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் வரலாற்று தவறுகள் நாங்கள் ஏராளமாக செய்திருக்கின்றோம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலாக இருந்தாலும் குர்ஆனை தமிழில் மொழிபெயர்த்தது சுமார் ஒரு 50, 60, 70 வருடங்களுக்குள்ளதான். அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இந்தியாவைச் சேர்ந்தவர். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பல சவால்களுக்கு மத்தியில் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு எல்லா உலமாக்களுடைய கையிலையும் எல்லாருடைய வீடுகளிலையும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறது. ஆரம்பத்தில் குர்ஆன் மொழிபெயர்க்கப்படக்கூடாது என்றொரு பிற்போக்கு சிந்தனை எங்களிடம் இருந்தது. முஸ்லீம் சமூகத்தை அது காவி கொண்டிருந்தது. அப்படி அது முஸ்லீம் சமூகத்தினுடைய மனநிலையாக இருந்தது. குர்ஆன் இப்படி இல்லை, இது யாரும் படிக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ்.
எனவே தன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், முதலாவது குர்ஆன் உங்களுக்கு தரப்பட்டது ஹுதல் லின்னாஸ், மனித கோடிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக. இந்த குர்ஆனை நீங்கள் முதலாவது விசுவாசம் கொள்ள வேண்டும். விசுவாசம் கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். படித்தால் நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். படித்தால் அதனை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். நல்ல ஒரு கருத்தாக இருந்தால் அந்த நல்ல கருத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது அல்லாஹுடைய கலாம். அதனால் وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ, குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை சங்கைப்படுத்த வேண்டும். அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவுக்குரிய அடையாளம் என்று குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே ஷஆஇருல்லாஹ், எவைகளை எல்லாம் அல்லாஹுடன் இணைத்து சொல்லுகின்றோமோ, கிதாபுல்லாஹ், மசாஜிதுல்லாஹ், பைத்துல்லாஹ் என்று சொல்லி எவைகளை எல்லாம் அல்லாஹுடன் இணைத்து சொல்லுகின்றோமோ அவைகள் எல்லாம் ஷஆஇருல்லாஹ்கள். எனவே அவைகளை கண்ணியப்படுத்துவதும் மிக அடிப்படையாக தக்வாவுக்குரிய அடையாளம் என்று குர்ஆன் சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் மீது நம்பிக்கை, விசுவாசம் கொள்ளுவது என்பது அடிப்படை. இது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், வமிம்மா வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக், உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டவைகளை அவர்கள் நம்புவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்புவார்கள். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பின்னால் இறக்கி வைக்கப்படுமே அவைகளை பற்றி அல்லாஹ் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத் ஹத்முன் நுபுவா, சீல் பண்ணப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரமாட்டார். அவர்தான் கடைசி நபி. அவர்களுக்கு பிறகு நபிமார்களுடைய வருகைக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். அவர்களை கொண்டு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் தீனையும் பூர்த்தி செய்து விட்டான், பண்பாட்டையும் பூர்த்தி செய்து விட்டான். இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். சுப்ஹானல்லாஹ், பண்பாட்டையும் யுனிவர்சல் வேல்யூஸ், உலகளவில் பேசப்படக்கூடிய வேல்யூஸையும் பூர்த்தி செய்து விட்டான். அதே போல அல்லாஹுடைய தீனையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், நபியே நாயகமே, உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேத நூலை இவர்கள் நம்புவது போல உங்களுக்கு பின்னால் அல்ல, உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்புவார்கள். ஆனால் மற்ற நபிமார்கள் வந்து உலகத்தில் தாவா செய்யும் பொழுது, உலகத்தில் ஏகத்துவ பணி செய்யும் பொழுது, தன்னை நபியாக அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற நபியையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 வேலை செஞ்சாங்க. குர்ஆன் அப்படித்தான் பேசுகிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா 3 வகையாக அமைந்தது. 3 கோட்பாடுகளுக்குள்ள தான் தாவாவை அமைத்து கொண்டார்கள். முதலாவது, அவர்கள் நபி என்பதை சொன்னார்கள். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், மன் அன்சாரி இலல்லாஹ், நான் அல்லாஹுடைய தீனை சொல்ல வந்தவன், எனக்கு யார் உதவி செய்வீங்க? நான் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுடைய ரசூல். முதலாவது தன்னை நபியாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தான் வந்த விஷன், எதுக்கு வந்தேன், எதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதை உலகத்துக்கு சொன்னார்கள். ரெண்டாவது, அவர்கள் வந்து சொன்ன ஒருவேளை தான் வமுசத்திகன், உண்மைப்படுத்தினார்கள். எதை உண்மைப்படுத்தினாங்க? وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ உண்டு. முசத்திகன் லிமா பைன யதைய மின தௌராத், எனக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம் தௌராத், அதை உண்மைப்படுத்த வந்திருக்கின்றேன். அது ரெண்டாவது பணி. மூணாவது பணி என்ன தெரியுமா? வமுபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி, எனக்கு பிறகு இன்னும் ஒரு நபி வர இருக்கின்றார்,
அந்த நபியை பற்றி நன்மாராயம் சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த நபியுடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 3 வேல் இருந்துச்சு. ஒன்றே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுவை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன், அல்லாஹுடைய தீனை சொல்ல வந்திருக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய வஹ்யை நடைமுறைப்படுத்த வந்திருக்கின்றேன். இது ஒரு வேலை. 2வது வேலை வமுஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அந்த வம்சத்தில் வந்தவர்கள், எங்களுக்கு மத்தியில் தௌராத் இருக்கிறது, நாங்கள் தௌராத்தை படித்து கொண்டிருக்கின்றோம், ஓதிக்கொண்டிருக்கின்றோம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏடாக இருக்கிறது. வமுஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், நான் தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கின்றேன். 3வது சொன்னார்கள் வமுபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி, எனக்கு பிறகு வர இருக்கின்ற ஒரு ரசூலை பற்றி நன்மாராயம் சொல்ல வந்திருக்கின்றேன். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல இல்லை, உங்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற ஒன்றை பற்றி சொல்லுங்கொண்டு சொல்ல இல்லை. ஏன் காரணம் என்றா, அவர்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டார்கள், வரப்போவது இல்லை. ஹாத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்களுடைய வருகைக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கப்லிக், மின் பஅதிக் இல்ல, மின் கப்லிக் மட்டும்தான். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் நபிமார்கள் வருவார்கள், வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள், நாங்களும் நபிதான் என்று சொல்லி யாரெல்லாம் வாதிடுகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டுக்கு வெளியே போய்விட்டார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட கோட்பாட்டு ரீதியில், கோட்பாடு அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹ்யை சொல்லியிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட வேத நூட்களை நாங்கள் எப்படி நம்ப வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான், அந்த வேத நூட்களுடைய அதாவது ஒரிஜினல், அதனுடைய அடிப்படையாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்ட நூல் எங்கு இருக்கிறது? அது மொழிபெயர்க்கப்பட்டு, அது வேறு மொழிகளுக்கு எழுதப்பட்டு, அதனுடைய அடிப்படைகள் யாரிடம் இருக்கிறது? ஸல்லல்லாஹுடைய காலத்திலேயே அது மாற்றப்பட்டு, அது எத்தனையோ வகையான எடிஷன், அதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டதாக வரலாறுகள், ஹதீஸுகள் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே நாங்கள் யாராவது ஒருவர் தௌராத்தில் இப்படி இருக்கிறது, இன்ஜீலில் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் 2 நிலைப்பாடு தான். ஒன்று, எங்களுடைய வேத நூலில் சொல்லப்பட்டதற்கு தோதுவானதாக, எங்களுடைய வேத நூல் இருக்கக்கூடிய கருத்தாக அந்த கருத்து இருக்கவென்றிருந்தால் சமிஅனா வஅத்தானா, நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களுடைய குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்தை அங்கே சொல்லப்பட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கருத்து அங்கு இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, எங்களுடைய குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய அடிமை, கலிமத்துல்லாஹ், ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று எங்கேயுமே சொல்லல குர்ஆன். இன்ஜீல்லையும் அப்படி சொல்லப்பட இல்லை. ஆனால் இன்றைக்கு மக்கள் அப்படி அதை மாற்றி கொண்டுட்டாங்க. அப்போ என்ன செய்வோம்? அதை நாங்கள் நேரடியாக நிராகரித்திடுவோம், நேரடியாக நிராகரித்திடுவோம். எந்த கருத்தை குர்ஆனுடைய எந்த கருத்துக்கு முரணான கருத்தை தௌராத் இன்ஜீல் சொல்லும் என்றிருந்தால் அதை நிராகரித்து விடுவோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவமதிப்பதல்ல, ஏசுவதும் அல்ல, திட்டுவதும் அல்ல, அதை நாங்கள் நம்ப போகிறது இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். லக்கும் தீனுக்கும், உங்களோட மார்க்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு இருக்கட்டும். இது 2வது. 3வது ஒன்று இருக்குது, உங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எங்களோட மார்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பு அதை பற்றி சொல்லப்பட்டில்லாத ஒரு விடயமாக இருந்தால் வலா நுஸத்திக் வலா நுகத்திப், உண்மைப்படுத்தவும் மாட்டோம், பொய்ப்படுத்தவும் மாட்டோம், உண்மைப்படுத்தவும் மாட்டோம், பொய்ப்படுத்தவும் மாட்டோம். இந்த 3ம் தான் ஏனைய வேத நூட்களை படிக்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம்.
உண்டு குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அங்கே இருக்கிறதா, அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாளை கியாமத்துடைய நாள் மலக்குமார்கள் நன்மை பாவங்களுக்கான தண்டனை, நன்மைகளுக்கான நன்மைகள், சுவர்க்கம் நரகம், அல்லாஹுடைய பொருத்தம், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, சக்கராத்துடைய வேதனை, இவைகள் எல்லாம் தௌராத்தில் இஞ்சியில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குர்ஆன்லையும் இருக்கிறது. நாங்கள் அதை அப்படியே நம்புகின்றோம். நாங்கள் எல்லாம் அந்த விடயத்தில் ஒன்றுபட்டவர்கள். அந்த விடயத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்கு முரணான கருத்துக்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களே அல்லாஹுடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள். ட்ரினிட்டி, மூணு பேர். தௌராத்தில் அப்படி உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் இப்னுல்லாஹ், ஹதரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுது அப்படி அல்ல. அந்த கருத்தை நேரடியாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது தௌராத்தில் இருந்தாலும் சரி, இஞ்சில் இருந்தாலும் சரி, என்றால் அது குர்ஆனுக்கு நேரடியான மாற்று கருத்து. எந்த கருத்து குர்ஆனில் சொல்லப்படவில்லை, குர்ஆனில் அது குர்ஆனுக்கு முரணான கருத்தாக அந்த கருத்து இல்லை, ஆனால் அந்த கருத்து இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதை நிராகரிக்கவும் மாட்டோம், அதை பொய்ப்படுத்தவும் மாட்டோம். அந்த செய்தியை ஒரு செய்தியாக ஏற்றுக்கொள்வோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்புவார்கள், உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் அவர்கள் நம்புவார்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவே இதில் இன்னும் பேசுவதாக இருந்தால் மிகவும் விரிவாக பேச வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை எப்படி நாங்கள் நம்ப வேண்டும், சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு எப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உதாரணங்கள். ஏனென்றால் அவர்கள் தான் குர்ஆன் இறங்கும் பொழுது வாழ்ந்த சமூகம். குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சில சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி கொடுப்பதை, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை, குர்ஆனுக்கு விளக்க ஞானம் சொல்லிக் கொடுப்பதை நேரடியாக கண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்திருக்கும்? குர்ஆனுடன் நேரடியாக வாழ்ந்த ஒரு சமூகம் அது. வஹீம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாசறையில் தான் குர்ஆனை படித்துக் கொள்கிறார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள். எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் அந்த குர்ஆனை நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இந்த குர்ஆனை எப்படி நம்பியது என்பதை வரக்கூடிய வாரம் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அதை படித்து அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக மாற வேண்டும், வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாற வேண்டும், அது வாழ்க்கையினுடைய கண்ணாடியாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.